டு கழனி அம்மா பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மூலிகை வரப்பு, வேலி, அப்புறம் தண்ணி கிடக்கிற இடம், குளங்கள், அந்த ஓரங்கள்லாம் முளைக்கும். மழை பெஞ்சால் நல்லா பச்சை பச்சுன்னு இருப்பாங்க. இதுக்கு பேர் தும்பை. இது இறைவன் கொடுத்த வரம் நம்மளுக்கு. சைனஸ் பிரச்சனை இப்போ சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்குமே ஆட்டி படைக்குது. அந்த சைனஸ் பிரச்சனைக்கு இந்த இலைகள் இருந்தாலே சரி பண்ணலாம். இலை, பூவு, தலைப்பாரம் சரி பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மாதவிடாய் கோளாறுகள், பல நோய்களுக்கு இந்த தும்பை இலை பூ நம்ம பயன்படுத்துகிறோம். அதை பற்றி பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பேருக்கு தலை குளிச்சாலே சரியான தலை பாரமாக இருக்கும். அவங்க என்ன செய்யலாம், அந்த பூவு இலையை நல்லா இடித்து அந்த சாறை எடுத்து பத்து போடலாம். அது உங்களுக்கு தலை பாரம் உங்களுக்கு நீக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கு போடுங்க. நீர் கோர்த்துக்கிட்டு இருந்தால் தலையில் நம்மளுக்கு தலைபாரமாக இருக்கும். கண்ணுக்கிட்டெல்லாம் அப்படியே நம்மளுக்கு என்ன செய்யும், அப்படியே சுண்டி இழுக்கும். அதெல்லாம் நீர் நின்றுக்கிட்டு தான் செய்யுது. இந்த இலையவும் இந்த பூவையும் நல்லா இடித்து நீங்கள் போடுங்க. அதேமாதிரி குடிக்கிறது எப்படின்னா, தும்பப்பூவை நீங்கள் எடுத்து நல்லா இடித்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு பாலில் கலந்து இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜலதோஷம், இருமல், தலைப்பாரம் எல்லாமே நீங்கும். சைனஸ் பிரச்சனைக்காரங்க பூவையும் இலையும் நல்லா இடித்து அந்த சாறை எடுத்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை போகும். சில பேர் சைனஸ் பிரச்சனைலாம் மூக்கில் ரத்தங்கள்லாம் வரும். அதெல்லாம் அவங்களுக்கு சரியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆனால் இதை நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இந்த தும்பை செடி இருக்கணும். ஏதாவது இதுகளில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்காதீங்க. இந்த செடியை வீட்டில் அந்த விதையை தூவி விட்டினாலே உங்களுக்கு வந்துடும். இல்லைன்னா ஒரு செடியை பிடிங்க கொண்டு உங்கள் வீட்டுகளில் வச்சுக்கிறோங்க. அப்போ நீங்கள் மருத்துவத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேயா? இல்லை உங்களுக்கு குடிக்க வேண்டாம் சைனஸ் பிரச்சனைக்கு அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த இலை பூவை நல்லா கசக்கி ஒரு துணியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மோந்தோம் அப்படின்னா, மூக்கில் வச்சு அப்படியே நம்ம இழுத்தோம் அப்படின்னா சைனஸ் பிரச்சனை நீங்கும். இது டெய்லி நீங்கள் அந்த இலையை மாற்றி நீங்கள் செஞ்சுக்கிறோம். இந்த இலையை கசக்கி மோந்தாலே நம்மளுக்கு இந்த மூக்கில் இருக்கிற சளி, மூக்கடப்பு எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது. செஞ்சு பாருங்கள். மழை சீசனால் நம்மளுக்கு பூரான், நட்டுவாக்களி, தேள், பாம்பு, சர்ப்பம் எல்லாமே இப்போ வருது கிராமத்துகளில். அப்படிலாம் கடிச்சிருச்சு, விஷப்பூச்சிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த தும்பப்பூவையும் அந்த இலையும் நல்லா இடித்து நல்லா கலந்து 1/4 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு விஷம் 1/4 லிட்டர் இந்த சாரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு விஷம் முறிக்கப்படுது. அதே நேரத்தில் கடிச்ச இடத்துலையும் இந்த பூ இலையும் நல்லா இடித்து மை போல் அரைச்சி நீங்கள் பத்து போடணும். போட்டால் சரியாக வரும்னு கூறப்படுது. அப்படி எதுவும் கடிச்சிருச்சு அப்படின்னா செஞ்சு பாருங்களா. ராத்திரியில் ஏதாவது காணாக்கடி கடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த தும்பை இலை எல்லா இடத்துலையுமே இருக்கும். வீட்டு வாசலோட முளைச்சி தான் கிடக்கும். அதை எடுத்து நீங்கள் நல்லா இடித்து பத்து போட்டுருங்க தற்சமயத்துக்கு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகலாம். அந்த விஷத்தன்மை முறிக்கக்கூடிய தன்மை இந்த தும்பை செடிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தும்பை நம்மளுக்கு சொறி, சிரங்கு, அரிப்புலாம் இருக்கும்ல, அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தும்பை செடி இலை, காம்பு, பூ எல்லாத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி, உப்பு போட்டு நல்லா அரைச்சி மேல் பூசுங்க. அதாவது எந்த இடத்துல உங்களுக்கு சொறி இருக்கோ நல்லா பூசிட்டு 1 மணி நேரம் சென்று அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொறி, சிரங்கு, அரிப்பு எல்லாமே உங்களுக்கு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தும்பை செடியை ஒரு செடியை அப்படியே எடுத்துருங்கப்பா. எடுத்து நல்லா இடித்து நல்லா கொதிக்க வச்சு வேது பிடிச்சாலே உங்களுக்கு சளி பிரச்சனை, தலைபாரம் எல்லாமே நீங்கும். வேது பிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ மழை சீசனுக்கு உங்களுக்கு ரொம்ப பேருக்கு இது உதவியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நாங்கள் இருக்கிற நாட்டிலலாம் அந்த செடியே இல்லைப்பா. நான் செடி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த விதையை எடுத்து தூவி விட்டால் கூட வரும். இந்த செடி இப்போ நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. இது இறைவன் தந்த நம்மளுக்கு ஒரு வரம். இது நம்ம மூலிகை செடிகள் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்கிது. ஈஸியாக கிடைக்கிறத விட்டுப்புட்டு நம்ம கிடைக்காத ஒன்றை தேடி போகிறதுக்கு வீட்டுக்கிட்டால இருக்கிறத வச்சே நீங்கள் கை வைத்தியம் செஞ்சுக்கரலாம். இதுதான் என்னோட கருத்து. செஞ்சு பாருங்கள். ஓகே. ஒரு சிலருக்கு வயிறு அப்படியே மந்தமாக இருக்கும், சாப்பிடவே தோணாது. அப்படிலாம் இருக்கிறவங்க இந்த இலையை நல்லா ஒரு பொடி எடுத்து நல்லா இடித்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் இந்த தும்பை இலையோட தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பசிக்கும், வயிறு மந்தம் நல்லா போகும். அதே நேரத்தில் உங்களுக்கு வயிற்று வலியும் நீங்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். இது நல்லா ஒரு பயன் தரும். ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் கரெக்டாக வராது. மாதம் வராது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அப்படி இருக்கிறவங்க தும்பை இலையவும் கீழாநெல்லியவும் சரிசம அளவுக்கு எடுத்துக்கிறங்க. இந்த பக்கத்தில் நிற்கிது பாருங்கள், அதான் கீழாநெல்லி. எடுத்து நல்லா இடித்து நல்லா மை போல் இடித்து ஒரு சுண்டக்காய் அளவு எடுத்துக்கிறங்க. காலையிலையும் மாலையிலையும் பாலில் குடிச்சிருங்க. சுண்டைக்காய் அந்த சுண்டக்காய் அளவுக்குள்ள இதை நீங்கள் வாயில் போட்டு பாலை குடிக்கலாம். இல்லை பாலில் கலந்து குடிச்சிருங்களேன். உங்களுக்கு மாதவிடாய் உங்களுக்கு சீராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு தேமல் இருக்குது அப்படின்னா அந்த தும்பை செடி ஒரு செடி எடுங்க, நல்லா கழுவிட்டு நல்லா மை போல் அரைச்சி இந்த தேமல் இருக்கிற இடத்துல பூசி வந்தீங்கன்னா உங்களுக்கு தேமல் வந்து நீங்கும். ஓகேயா? ஒரு சில பேருக்கு ஆசன புண்ணுகள் வரும். அப்படி இருக்கிறவங்க வந்து தும்பை சாரும் அப்புறம் வந்து வெங்காயச்சாரும் ரெண்டையும் கலந்து அந்த ஆசன வாயில் தடவுனீங்க அப்படின்னா அந்த புண்ணுகள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கும். அதுக்கப்புறம் காது வலி, காதில் சீல் வடிகிறது, காது குத்தும் சில பேருக்கு, அவங்களாம் இந்த தும்பை செடியும் பெருங்காயத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய் வாங்கி அதை நல்லா காய்ச்சி காது மருந்தாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். காதில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு நீங்கும்னு கூறப்படுது. அப்படி இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இது வந்து வவுறு மந்தமாக இருக்கிறதுக்கு சரியாக வருது, வயிற்று வலிக்கு சரியாக வருது, மாதவிடாய்க்கு சரியாக வருது, தலை பாரத்துக்கு சரியாக வருது, சைனஸ் பிரச்சனைக்கு சரியாக வருது, விஷப்பூச்சிக்கடிகளுக்கு சரியாக வருது. எவ்வளோ மருத்துவ குணம் உள்ள செடின்னு பாருங்களேன். இறைவன் கொடுத்த வரம். நான் வந்து ஊருக்கு போனாலே இந்த மாதிரி மூலிகை செடி எடுத்துகிட்டு வருவேன். இங்கே எது இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த செடியை நான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து பார்ப்பேன். கொழிஞ்செல்லாம் வரமாட்டேங்குது. அப்புறம் நெருஞ்சி முள்ளுண்டு இருக்கும்ல, அது வரமாட்டேங்குது. ஒரு சில செடி வரமாட்டேங்குது, ஆனால் ஒரு சில செடி வருது. தும்பை செடி இப்போ வளர்த்து பார்ப்போம். வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா விதை எடுத்து போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.